Hi guys, எல்லாருக்கும் வணக்கம் and welcome to my channel. This is Marsha Skins. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. சிம்பிளி சவுத்தில் வந்துட்டு ப்ரீமியர் செய்யப்பட்ட டோபமைன் அட் 2.22 அப்படிங்கிற அந்த படத்தை பற்றி நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ இந்த சிம்பிளி சவுத்தில் இந்த படத்தை ப்ரீமியர் பண்ணுறதுக்கான காரணம் என்ன, அண்ட் இந்த படம் எப்படி இருக்குது, அண்ட் இந்த படத்தில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் சொல்ல வந்திருக்காங்க. நாமளும் இப்போ அதான் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இம்பார்ட்டன்ட் விஷயம் சொல்ல வந்திருக்காங்க, ஆனால் சொல்ல வந்த விஷயத்த வேற விதமாக 2.22 அப்படின்னு சொல்லி அதை வித்தியாசமாக கொண்டு போய் அதை கிளைமேக்ஸில் வந்துட்டு பர்ஃபெக்டாக முடிச்சிருக்காங்க. அது என்ன அப்படிங்கிற வந்துட்டு சின்ன ஒரு மைனூட்டாக சொல்லி நீங்கள் கண்டிப்பாக சிம்பிளி சவுத்தில் போய் அந்த படத்தை பார்க்கறதுக்காக நான் சின்னதாக சொல்லி முடிக்கிறேன். ஸோ இப்போ வாங்க டோபமைன் 2.22 ரிவ்யூக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா வந்துட்டு இந்த டோபமைன் 2.22 அட் 2.22 இந்த டோபமைன் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத வந்துட்டு ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ ஒரு 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 விதமான ஒரு போதை, இந்த டோபமைன் அப்படின்னா வந்துட்டு ஒரு விதமான ஒரு போதை வரும். என்ன அப்படின்னா வந்துட்டு நீங்க போதை நினைச்சு சொன்ன உடனே ஐயோ அதுவா இருக்குமா, ஐயோ இதுவா இருக்குமா அப்படிலாம் வந்துட்டு கிளாரிஃபை ஆகி அங்கே போகக்கூடாது. நீங்க வேற சர்க்கிள் போகக்கூடாது. என்ன மேட்டர் அப்படின்னா வந்துட்டு இப்போ ஒருத்தனுக்கு வந்துட்டு ஒரு விஷயத்த பண்ணாம இருந்தா அவனுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி இருக்கும். அவனுக்கு அந்த டே போகாத மாதிரி இருக்கும், அவனுக்கு அந்த நாளே வந்துட்டு வழங்காத மாதிரி இருக்கும், அவனுக்கு செத்தது மாதிரி இருக்கும். இப்போ சில பேருக்கு வந்துட்டு மொபைல் ஃபோன் கையில் இருந்தாதான் வந்துட்டு அந்த ஒரு விஷயம் இருக்கும். அதுல வித்தியாசமா ஏதாவது பார்த்தானா வந்துட்டு அவனுக்கு அந்த ஒரு விதமான ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் சுரக்கும். அந்த சந்தோஷம் கொடுக்குற ஒரு விஷயம் தான் டோபமைன். அதுக்கான ஒரு எக்ஸ்பிரஷன் இந்த படத்துல இருக்குது. இப்போ எனக்கு வந்துட்டு ஒரு டோபமைன் இருக்கிறது என்ன அப்படின்னா, எனக்கு அது கிடைக்கணும்னா என்ன பண்றேன் அப்படின்னா வந்துட்டு எனக்கு இந்த வீடியோ பண்ணும்போது ஒரு விதமான ஒரு சந்தோஷம் இருக்குது. அதை எடிட் பண்ணும்போது வந்துட்டு ஒரு விதமான ஒரு கியூரியாசிட்டி இருக்குது. அதை அப்படியே வந்துட்டு ப்ரீமியர் பண்ணும்போது வந்துட்டு ஒரு விதமான போதை. அப்படியே ஒரு எக்ஸ்ட்ராடனரியான ஒரு போதை வரணும் அப்படின்னா வந்துட்டு சப்ஸ்கிரைபர்ஸ் வர வர வியூஸ் எங்கேயோ போக போக எனக்கு வந்துட்டு ஒரு எக்ஸைட்மெண்ட் தான். 1K சப்ஸ்கிரைபர்ஸ் வரும்போது நான் அதை வந்துட்டு ஃபீல் பண்ணுவேன். 1K சப்ஸ்கிரைபர்ஸ் வரும்போது வந்துட்டு அப்படியே அப்படின்னு ஒரு மாதிரி அது ஒரு டோபமைன் தான். ஸோ அதுதான் அதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான போதை இருக்குல்ல, அது போதை அளவு கடந்து போகும்போது டோபமைன் சர்க்கிள் வந்துட்டு ரொம்ப அதிகமாகுது. இப்போ நீங்க ஏதாவது ஒரு விஷயத்த வெற்றிகரமா செஞ்சு முடிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ உங்க மூளைக்கு ஒரு பரிசு கிடைக்கும். அதை பத்தி தான் இந்த படத்துல காமிச்சிருக்காங்க. இந்த படத்துல என்ன அப்படின்னா வந்துட்டு ஃபோன் அடிக்ஷன்ஸ். ஸோ ஃபோன் அடிக்ஷன்ஸ்னால வந்துட்டு என்னெல்லாம் நடக்குது, என்னெல்லாம் நடந்துகிட்டு இருக்குது, எது எதனால மாற்றப்பட்டது அப்படிங்கிறதான். ரீல்ஸ் அடிக்ஷன்ஸ், பான் அடிக்ஷன்ஸ், அப்புறம் வந்துட்டு வித்தியாசமான வந்துட்டு ஸ்கேம்ஸ். ஸோ அந்த ஸ்கேம்ஸ் அண்ட் வந்துட்டு ஃபோன் அடிக்ஷன் எல்லாமே காமிச்சிருக்காங்க. இந்த படத்துல வந்துட்டு கியூட்டஸ்டான கப்புள்ஸ் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சாம் ஏதோ ஒருத்தங்க வந்திருக்காங்க. அவங்களும் அண்ட் வந்துட்டு படத்துல போக 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 ஒரு விதமான ஒரு வில்லனிசமான ஒரு கேரக்டர் காமிக்கிறாங்க, ஒரு நல்ல போலீஸ் காமிக்கிறாங்க, ஒரு ஃபேமிலி சர்க்கிள் காமிக்கிறாங்க. ஒரு அப்பார்ட்மெண்ட்ல நடக்கிற ஒரு விஷயம் தான் இது. ஒரு அப்பார்ட்மெண்ட்ல வித்தியாசமான கேரக்டர்ஸ் எல்லாம் உள்ள கொண்டு வந்து பார்த்தா கேரக்டர்ஸ்ல வந்துட்டு இவங்க தான் அவங்க தான் இவங்க அப்படி மாதிரி காமிச்சிருக்காங்க. அண்ட் இந்த பான் அடிஷன்னால வந்துட்டு 2.22 அப்படின்னா இந்த படத்தை ஸ்டார்ட் சொல்லுவாங்க. ஸோ அதனால நான் சொல்லிடுறேன். 2:22 அப்படின்னா வந்துட்டு இன்னைக்கு மத்தியானம் 2:22க்கு ஒரு கொலை நடக்க போகுது. அந்த கொலை எப்படிப்பட்டது, யாரா இருக்கும், வெயிட் பண்ணுங்க அப்படி மாதிரி வந்துட்டு நம்மளை வெயிட் பண்ண சொல்லிட்டு அவங்க பாட்டு அந்த கொலை நடத்துறாங்க. அந்த கொலை யாரு அந்த கொலையை பண்ணா, அந்த செத்தது யாரு, அங்க சாக கிடந்தது யாரு, செத்துக்கிட்டு இருக்கிறது யாரு, இதெல்லாம் தான் இந்த டோபமைன். இந்த டோபமைன்ல வந்துட்டு வித்தியாசமான ஒரு எனக்கு வித்தியாசமா புரியாத ஒரு கொஸ்டின் இருக்குது. என்ன அப்படின்னா, இந்த படத்துல ஒருத்தர் வந்துட்டு எல்லாருக்குமே கால் பண்ணி காசுக்கு வாங்குவாரு, கடன் வாங்குவாரு, கடன் வாங்கி இவரு சீட் விளையாடிட்டு இருப்பாரு. சீட் விளையாடுற அந்த டைம்ல வந்துட்டு எவனோ ஒருத்தன் சீட் விளையாடும்போது தோக்கும்போது வந்துட்டு ஒருத்தன் கையை கீறுவான், அடுத்த ஒரு செஷன்ல வந்துட்டு ஒரு தூக்கு மாட்டுவான்,
இவருங்க எல்லாம் யாரு, இவருங்க எல்லாம் என்ன ஆனானுங்க, இவனுங்க எல்லாம் என்ன ஆச்சு, இவங்க எதனால இப்படி பண்ணாங்க, காசு வாங்கினாலயா இல்ல அந்த அந்த சீட்டு விளையாடி தோத்ததுனால வந்துட்டு காசு இழந்ததுனால தற்கொலை பண்ணாங்களா இல்ல சாகுறதுதான் டாஸ்கா தெரியல. எனக்கு இது மட்டும் தான் எனக்கு அது புரியல. மத்த மாதிரி இருக்கிற அந்த ஒரு என்னது சீன்ஸ் எல்லாமே வந்துட்டு சூப்பரா இருந்துச்சு. ஒரு விஷயத்த திருப்பி திருப்பி பண்ணணும். அது பண்ணா நம்ம மூளைக்கு ஒரு சந்தோஷம். அப்படி ஒரு விஷயத்த நம்மள திரும்ப திரும்ப பண்ண வைக்கிறதுல அதுக்கு காரணம் இந்த டோபமைன் தான். இப்போ வந்துட்டு இன்ஸ்டா செலிபிரிட்டிஸா இருக்கலாம், யூடியூபர்ஸ் செலிபிரிட்டிஸா இருக்கலாம், யாரா வேணா இருக்கலாம். இப்போ நம்ம வந்துட்டு ஒரு வீடியோ போடுறோம் அப்படின்னா வந்துட்டு கொஞ்சம் திங்க் பண்ணி போடணும். ஒருத்தன் ஒரு பார்சல் டெலிவரி பண்றான்னால வந்துட்டு அந்த அட்ரஸோட காமிக்கிறது, வந்துட்டு நம்ம என்ன பண்றோம், இப்ப வீட்டுல இது நடக்குது, குழந்தை ஆகி போச்சு, குழந்தை வந்துட்டு அங்க போச்சு, குழந்தை இருந்து நடக்குது, குழந்தை வந்துட்டு உருளுது, குழந்தை தவழுது, சரி இதெல்லாம் வந்துட்டு காமிக்கிறாங்க தெரியுமா. என் வீட்டுல நான் அவங்கள பிராங்க் பண்ண போறேன், நான் அவங்கள குளிக்க வைக்க போறேன், அவங்க தூங்க போறாங்க, நான் இப்போ தலை வலிக்க போறேன், நான் இப்போ தலை வலிக்குது, நான் வந்துட்டு இப்போ வந்துட்டு ஃபேஸ் வாஷ் பண்றேன், நான் இப்போ வந்துட்டு ஷேவிங் பண்றேன். எதெல்லாம் காமிக்கணுமோ அதை தவிர்த்து எதை எல்லாத்தையும் காமிச்சிட்டு இருக்காங்க இப்ப இருக்கிறவங்க வந்துட்டு. நான் அபிஷியலா ஓப்பனாவே சொல்றேன், பண்ண கிரிஞ்ச் இருக்கானுங்க. நம்ம அதுக்கெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே, நம்ம அதுக்கெல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாது. ஒருத்தங்க என்னன்னா ஏசப்பா அதுக்கான வீடியோ கிடையாது. பட் அதை தழுவிதான்ப்பா இந்த படமே இருக்குது. என் மேல ஏதாவது தப்பு இருந்தா நீங்க என்ன மன்னிச்சுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, என்ன சொல்லிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஒருத்தன் வீட்டுல வந்துட்டு இன்ஸ்டா செலிபிரிட்டிஸா இருக்கலாம், அவங்க வீட்டுல வந்து ஒருத்தன் அட்ரஸ் கண்டுபிடிச்சு வந்து தொல்லை பண்றான். இப்போ ஃபேன்ஸ் லவ் வேற, தொல்லை வேற. ஓகே, தொல்லை பண்றான். என்ன பண்ணணும், என்ன பண்ணுவாங்க, லைவ் போறாங்க. எனக்கெல்லாம் வந்துட்டு என்ன சொல்றேன்னு தெரியல. சோ அந்த படத்தை பார்க்கும்போது நான் கொஞ்சம் ஆதங்கப்பட்டேன். நான் என்னடா இது, ஒண்ணு துரத்தி அடிக்கணும், இல்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கணும், என்னது லைவ் பண்ணாங்க பாருங்க மக்களே அப்படின்னு. எனக்கு அதை பார்க்கும்போது ஐயோ சிரிப்பும் வந்து கோபமும் வந்துச்சு அந்த படத்தை பார்க்கும்போது. இப்ப பாத்தீங்கன்னா இந்த பிளாட்ல 2/22 ஒரு கொலை நடக்க போகுது. ஒருத்தர் வந்து ஒரு வில்லனிசமான ஒரு கேரக்டர், நான் இதுதான் பண்றேன், நான் இது பண்ணுவேன், இது பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு. அடுத்து போன் அடிஷன் வரும் பார்த்தீங்கன்னா, போன் அடிஷன் வந்துட்டு எந்த அளவுக்கு ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம பண்ணி பார்த்துடலாம், நம்ம செஞ்சு பார்த்துடலாம் அந்த அளவுக்கு. இப்போ ஒருத்தர் இருக்கான் அப்படின்னா வந்து நம்ம வீட்டுக்கு போறோம், நீங்க வா நான் கூப்பிட்டு போறேன், செஞ்சு பார்க்கலாம், அந்த மாதிரி ஆயிடுச்சு இப்போ. ஸோ அதெல்லாம் பேஸ் பண்ணி வந்துட்டு பண்ணியிருக்காங்க. கிளைமேக்ஸ்ல வந்துட்டு இந்த போன் அடிஷனை பத்தி தான் சொல்லியிருக்காங்க. இந்த போன் அடிஷனால வந்த விஷயத்த சொல்லியிருக்காங்க. இந்த வந்துட்டு போலீஸ் வந்துட்டு சில விஷயத்த அலசி ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க. அதுல அவங்க என்ன பண்ணாங்கன்னா வந்துட்டு பட்டர்ஃபிளை எஃபெக்ட் மாதிரி தான், இதுக்காக போனாங்க, வேற விஷயங்கள்லாம் சிக்கிச்சு. ஸோ அதை எஃபெக்ட் பண்ணி அந்த படத்தை எடுத்திருக்காங்க. அண்ட் அப்படியே கட் பண்ணா எனக்கு வந்துட்டு தோணுது என்ன அப்படின்னா வந்துட்டு உண்மையிலேயே போன் இருக்கிறதுனால வந்துட்டு இவ்வளவு பெரிய இது. அந்த கிளைமேக்ஸ் சீன் காமிப்பாங்க, எல்லாத்தையும் மறந்து, போனை மறந்து, எல்லாம் மறந்து போய் விளையாடுறது, வாலி விளையாடுறது, அம்மா பையன் கூட இருக்கிறது, அப்பா பையன் கூட இருக்கிறது, பொண்ணு கூட பாத்துக்கிறது, பொண்ணு தனியா இருந்தா பொண்ணை பாத்துக்கிறது, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தனியா வெளில போறது. ஸோ எல்லாமே வந்துட்டு ஒரு போன்னாலதான். போன் இல்லைன்னா வந்துட்டு ரொம்ப ஜாலியா இருந்துருக்கலாம். அந்த போன் இருக்கிறதுனால வந்துட்டு இப்போ என்ன அப்படின்னா அது ஓகே தான், போன் இருக்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நாம ஒழுங்கா இருந்தா என்ன பிரச்சனை வர போகுது, நாம ஒழுங்கா இருக்கணும் ஃபர்ஸ்ட். ஸோ அதான் அது வந்து நாம வந்துட்டு அப்படியே குத்திட்டு இருந்தா பார்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதுக்கான ஒரு கொஞ்சம் நேரம் இருக்குது, அவ்வளவுதானே பார்க்கலாம். இல்ல அதுல ஏதோ ஒர்க் இருக்கா பார்க்கலாம். அதுக்கப்புறம் பேச வராங்களா சிப்ப அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க, பேசணும். அதான் வந்துட்டு இம்பார்ட்டன்ட். நீ அதுக்குள்ளேயே உட்கார்ந்து இருந்த அப்படின்னா வந்துட்டு நீ அது ஆளல, அதுதான் ஒண்ணு ஆளுது. இப்ப நான் இது பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு கொஞ்ச நேரம் தான், நான் வந்து இது பண்ணுவேன், எடிட் பண்ணுவேன், முடிச்சுட்டேன், நான் தூங்கிடுவேன். அதான் நானு. ஸோ நம்ம வந்துட்டு அதுக்குள்ளேயே வாழ்ந்து இருந்தோம்னா வந்து நாம வாழ்க்கை நம்ம எப்போ வாழ போறோம், உன் வாழ்க்கை நீ எப்போ வாழ போற, இதுதான் கேள்வி. ஸோ இந்த டோபமைன்ல வந்துட்டு at 2.22 வந்துட்டு கரெக்டாக தான் சொல்லியிருக்காங்க. வெயிட் பண்ணி பாருங்க. இதான் பண்ணியிருக்காங்க, இதான் செஞ்சு காமிச்சிருக்காங்க. இதனால என்ன நடக்குது, என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்க, அதை வந்து இன்டெப்தா காமிக்காம ஒரு வேரியண்டா காமிச்சிருக்காங்க.
இது மாதிரி ஒரு வேரியன்ட்பா, இதுக்கு மேல இருக்குப்பா அப்படி மாதிரி. இது ஒரு வேரியன்ட், இது ஒரு டைமிங், இது ஒரு இதுதான், இது ஒரு செக்ஷன், இதுக்கு மேல இருக்குது. அதெல்லாம் காமிச்சு நீங்க என்ன ஆவீங்கன்னு நமக்கு தெரியல. ஏன்னா அந்த அளவுக்கு வந்துட்டு ரியாலிஸ்டிக் நடந்துட்டு இருக்குது. போன் பார்த்து கொண்டிருந்தவர் சரி தப்பா அந்த மாதிரி வந்துட்டு இந்த படத்துல எல்லாம் நிறைய காமிச்சிருக்காங்க. அதுக்கும் அந்த படத்தும் வந்துட்டு சூப்பரா காமிச்சிருக்காங்க. ஓகே, ஓரளவு வேற லெவல் தான். இவன் வீட்டுல சமைக்கிறது கிடையாது, ஆன்லைன் ஆர்டர், அந்த பொருளை எடுத்தான்னா நானே எடுத்துக்கிறேன் அந்த மாதிரி. ஸோ சில விஷயங்கள் நான் சொல்றேன், அது உங்களுக்கு படத்தை பார்த்தா புரியும். அண்ட் இந்த படம் எப்படி இருந்துச்சு, ஓவரால் இந்த படம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு எதை சொல்ல வந்தாங்களோ அதை கரெக்டா சொல்லியிருக்காங்க, எதை காமிக்க நினைச்சாங்களோ அதை கரெக்டா காமிச்சிருக்காங்க, எதை திணிக்கணும்னு நினைச்சாங்களோ அதை கண்டிப்பா கரெக்டா திணிச்சிருக்காங்க. திணிக்கலாம் செஞ்சிருக்காங்க. தின்னு 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 அப்படி மாதிரி வந்து திணிக்கலாம் செஞ்சிருக்காங்க. அது என்ன திணிச்சாங்க அப்படின்னு வந்துட்டு படத்தை பாருங்க. அண்ட் கண்டிப்பா சிம்பிளி சவுத்ல பெஸ்ட்டாக வாட்ச் பண்ணுங்க. அண்ட் தட்ஸ் இட் கைஸ், டோபமைன் 2.22 வாட்ச் பண்ணுங்க. மீம்ஸ் இருக்கும். பாய்.